ஓகே, உங்களுக்கு ஏன் ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு தெரியுமா? ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்னாலே உங்களுக்கு ஏன் புரியல, அதை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருக்கா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட் புரியலனா அதுக்கு ரெண்டு ரீசன் தான் மொத்தம். ஒன்று வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பேசிக்ஸ் தெரியலன்னு அர்த்தம். ஏன் ஃப்ராங்காக சொல்கிறேன், உங்களுக்கு அதோட பேசிக்ஸ் தெரியலை. பேசிக்ஸ் தெரியலனா நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ண வேண்டியது பேசிக்ஸ். ஒரு கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட ஃபண்டமெண்டல் பேசிக்ஸ், அதாவது நீங்கள் ரொம்ப இன்டெப்த்து போடலாம் கூட அதுக்காக ஃபார்முலாஸ் வந்துட்டு நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இது வந்துட்டு மேஜர் ரீசன். மைனர் ரீசன் வந்துட்டு லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கலாம். இன்ஜினியரிங்கில் வந்துட்டு நிறைய பேர் தமிழ் மீடியம் படிச்சுட்டு இங்கிலீஷ் மீடியம் வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு புரியாது. ஸோ வெல்கம் டு தமிழ் மேக் அகாடமி. ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம தமிழ்லேயே டீச் பண்ணுறோம். உங்களுக்கு வந்துட்டு கேட்டுக்கும் வந்துட்டு நான் இப்போ வீடியோ போடுவேன். ஸோ அதே மாதிரி டிசைன்ஸ் ஆஃப் மிஷின், அதாவது இந்த சப்ஜெக்ட் வந்துட்டு 3rd செமஸ்டருக்குரிய சப்ஜெக்ட்டு, கோர் சப்ஜெக்ட்டு. நான் இது வந்துட்டு உங்களுக்காக டீச் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்ரெடி நம்ம இதுக்குரிய ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம வீடியோவில் போட்டாச்சு. ஸோ அதை போய் மறுபடியும் ரெஃபர் பண்ணுங்கள். பேசிக்ஸ் ஓகேங்களா? அது டாலரன்ஸ் பேஸ்டு ப்ராப்ளம். இது வந்துட்டு நம்ம எம்எம்இ மெட்டல் அண்ட் மெட்டலர்ஜி அதாவது இருக்குல்ல எம்எம்இயில் வந்துட்டு, அதில் வந்துட்டு மெட்டல் இந்த சப்ஜெக்ட் எம்எம்இ சப்ஜெக்டில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 3rd யூனிட்லேயும் இது உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். 50H7D9. ஸோ இது வந்துட்டு அந்த மெட்டலை வந்துட்டு நம்ம குறிக்கிற ஒரு விதம். ஓகேங்களா? 50ன்றது எதை குறிக்கிறதுனா அந்த மெட்டலோட டயாமீட்டர் வந்துட்டு குறிக்குது. அதே மாதிரி வந்துட்டு ஹச்ன்றது வந்துட்டு ஹோலை குறிக்குது. இந்த டீன்றது வந்துட்டு ஷாஃப்டை குறிக்குது. இந்த 7ன்றது வந்துட்டு ஹோல் நம்பர், டீன் வந்துட்டு அந்த ஷாஃப்டோட நம்பர். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ப்ரீவியஸ் இயர் அண்ணா யூனிவர்சிட்டி ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளம் தான் வந்துட்டு இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துட்டு ஐ வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க. அப்பர் டிவிஷன் ஆஃப் ஷாஃப்டோட ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இந்த டயாமீட்டர் எதுக்கு நல்லா ஃபாலோ ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் மட்டும் தான் எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ நான் கேல்ஸ் எடுத்து வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி உங்களுக்கு இந்த சம்மை வந்துட்டு போன வீடியோலேயே ஒன்று டீச் பண்ணியிருப்பேன். ஸோ புரியலன்னா தயவு செஞ்சு போயிட்டு அதையும் பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம வந்துட்டு D1 × D2, அதனால் இங்கே வந்துட்டு டயாமீட்டர் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணாலே நமக்கு வந்துட்டு ஆன்சர் கிடச்சிடும். 30 × 50 போட்டு ஒரு ஆன்சர் என்னன்றதை நம்ம பார்ப்போம். √30 × 50 போட்டால் 38.72 வருது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம நோட் பண்ணிக்கிறோம் 0.72. ஓகே, ஃபஸ்ட்டு டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ செகண்ட் ஐ கண்டுபிடிக்க போகிறோம். ஐ கண்டுபிடிக்கணும்னா அந்த 38.72 மட்டும் ஜஸ்ட் இப்படி சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ ஐ வேல்யூ என்னன்றதை நம்ம வந்துட்டு கேல்குலேட் பண்ணியே பார்த்துருவோம். ஓகேங்களா? 0.453 கியூபிக் ரூட் போட மறந்துடாதீங்க. நிறைய பேர் அதை தான் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் கியூபிக் ரூட் போட மறந்துடவே கூடாது. ஓகே, ப்ளஸ் 0.001 × 38.72. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்துட்டு 1.57. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம டாலரன்ஸ் கிரேட் வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஐயோட வேல்யூ என்னன்னு நம்ம இங்கே போட போகிறோம். ஓகேங்களா? வந்துட்டு பின்னாடி வந்துட்டு ஸ்பேஸ் விட்ருக்கேன். ஸோ இது வந்துட்டு நம்ம இது மட்டும் ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் அது வந்துட்டு மேக்ரோமீட்டருக்கு கிடைக்கும். ஸோ வந்துட்டு 0.001 நாங்கள் சேர்த்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நாங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 16 × 0.001 × 1.57. ஓகேங்களா? 0.025 mm. ஓகேங்களா? ஸோ சேம் வே இங்கே ஐ என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். 1.57 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டு இங்கே இந்த ஐ வேல்யூ இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு சொல்லி நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே போட்டிருப்பேன். உங்களுக்கு தெரியலன்னா அதை போய் ரெஃபர் பண்ணிக்கிங்க. ஓகே, 40 × 1.57 2.001 0.0628 வந்திருக்கு. அது 120. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இது வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்துட்டு நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருப்பேன். ஸோ வந்துட்டு ஹச்னா வந்துட்டு 0, அங்கே இஎஸ்னா வந்துட்டு அப்பர் டிவியேஷனுங்க, ஃபண்டமெண்டல் அப்பர் டிவியேஷன். அந்த ஷாஃப்ட் வந்துட்டு இப்போ ஷாஃப்ட் இருக்குன்னு இதுதான் 0th லைன்னு வச்சுக்கோங்க. இதுதான் அந்த ஷாஃப்ட்னு வச்சுக்கோங்க. இந்த ஷாஃப்ட் மேல் நோக்கி மூவாதா கீழ் நோக்கி மூவாதா? ஓகேங்களா? அப்பர் டிவியேஷனும் கொடுத்துருப்பேன், லோவர் டிவியேஷனும் கொடுத்துருப்பேன். அப்பர் டிவியேஷன்னா அந்த டயாமீட்டர் எடுத்துகிட்டு நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும்.
38.72. ஸோ அதை வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே மைனஸ் ஏன் இருக்குன்றது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா நமக்கு கொஸ்டினில் வந்துட்டு இங்கே அந்த வேல்யூ இருக்குல்ல, அந்த கொஸ்டினில் வந்துட்டு நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த டி வேல்யூ வந்துட்டு 9 கொடுத்துருக்காங்க. அங்கே D9 கொடுத்துருக்காங்க. அங்கே ஏலேருந்து ஹெச் வரைக்கும் என்ன கொடுத்துருந்தாலும் அங்கே வந்துட்டு நம்ம நெகட்டிவ் தான் இந்த இடத்துல இந்த ஃபார்முலா போடணும். நெகட்டிவ் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ அதை நீங்கள் வந்துட்டு மறக்காமல் போட்டுருங்க. -16 இப்போ நான் கால்குலேட் பண்ணிட்டு உங்களுக்கு வேல்யூ காட்டுற பாருங்கள். 38.72 பவர் 0.44. ஓகேங்களா, -79.9 வருது. இதையும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு மைக்ரோமீட்டரில் இருக்கும். இது வந்துட்டு ஈக்குவல் டு 0.001 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக கிடைக்கும். இது வந்துட்டு எம்எம்மில் கிடைக்கும். ஓகேங்களா, இது வந்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கேயும் நீங்கள் வந்துட்டு கோட்டை விட்டுறக்கூடாது. உங்களை நம்பி தான் நான். ஓகேங்களா, இப்போது அந்த ஆன்சர் நமக்கு இஎஸ் கிடச்சிருக்குல்ல, அது போட்டுருங்க. -0.079 மைனஸ் ஐடி கிரேட் ஆஃப் ஷாஃப்ட். ஓகேங்களா, இங்கே ஐடி கிரேட் ஆஃப் ஷாஃப்ட்டுன்ட்டு நான் மேலே இங்கேயே கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். ஓகேங்களா, ஐடி கிரேட் ஆஃப் ஷாஃப்ட்டு இங்கே மேலே கண்டுபிடிச்சிருந்தா இதால் மைனஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா, மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும் 0.0628 0.79 மைனஸ் 0.0628. ஸோ ஆன்சர் வந்துட்டு நமக்கு 0.something கிடச்சிருக்கு. ஸோ இஐ வந்துட்டு -0.1418. ஓகேங்களா, வந்துட்டு இப்போது பேஸ் லோயர் லிமிட் ஃபார் தி ஹோல் கண்டுபிடிக்கணும்னா அது வந்துட்டு அந்த பேஸ் தான் நமக்கு வந்துட்டு அந்த கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் எழுதிடுங்க 50. அதே மாதிரி வந்துட்டு அப்பர் லிமிட் ஆஃப் தி ஹோல் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா அப்பர் லிமிட் ஆஃப் தி ஃபார் ஹோல், அதாவது அந்த அப்பர் லிமிட் ஆஃப் ஹோல் ப்ளஸ் டாலரன்ஸ் ஆஃப் ஹோல். அதாவது இப்போ அப்பர் லிமிட் படிச்சுட்டேன். லோயர் லிமிட் ஆஃப் ஹோல்னால் அந்த பேசிக் சைஸ் தான் ப்ளஸ் டாலரன்ஸ் ஆஃப் ஹோல் நீங்கள் எங்கே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னா இங்கே இதில் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது 0.025. ஸோ அதுதான் வந்துட்டு நீங்கள் எழுதணும். ஓகேங்களா, ஓகே 0.025 இது அதுதான் நமக்கு வந்து டாலரன்ஸ் ஆஃப் ஹோலு. ஸோ அதால் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 50.025 கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு பேசிக் சைஸ் அதே 50லேருந்து ஃபண்டமெண்டல் டீவியேஷன் அப்பர் லிமிட் நம்ம இங்கே இஎஸ் கண்டுபிடிச்சிருப்போம்ல அந்த வேல்யூவால் வந்துட்டு மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் இது வந்துட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ், ஸோ ப்ளஸ்ஸாக வரும். ஸோ அப்போ தான் அப்பர் லிமிட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது ப்ளஸ் தானே. ஸோ 50.079. ஓகேங்களா, அப்புறம் லோயர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் கண்டுபிடிங்கன்னா அப்பர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் இருக்குல்ல, அப்பர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் மைனஸ் டாலரன்ஸ் ஆஃப் ஷாஃப்ட். அதனால டாலரன்ஸ் ஆஃப் ஷாஃப்ட்னா இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 0.0628. ஸோ இதெல்லாம் நம்ம இது பண்ணால் லோயர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் நமக்கு கிடைக்கும் 50.079 மைனஸ் 0.0628 போட்டிங்கன்னா 50.162. ஸோ ஓகேங்களா, இதே மாதிரி வந்துட்டு நமக்கு இந்த வியர் அலோவன்ஸ் அதை வந்துட்டு கேட்டிருக்காங்க. வியர் அலோவன்ஸ்னால் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த வியர் அலோவன்ஸ்னால் அப்பர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் மைனஸ் அப்பர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட்டு, அதாவது -10% வந்து மைனஸ் பண்ணிக்கணும். 10%னால் ஒன்றும் இல்லை, 10/100. ஓகேங்களா, இப்போ நான் வந்துட்டு போட்டு காட்டுற பாருங்க. அப்பர் லிமிட் ஆஃப் ஷாஃப்ட் வந்துட்டு 50.079 மைனஸ் 0.1 இன்ட்டு அதுதான் 50. இதான் 45.07. ஓகேங்களா, இது எல்லாமே நம்ம எம்எம்மில் தான் கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ யூ நோ நீட் வரி. அவ்வளோதான், இந்த சம் முடிஞ்சிச்சு. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுன்னா இந்த வீடியோக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ, பை.